நம்ம கண்களை மூடி நாம் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லுவோம். கண்களை மூடி நான் பாடுகிற பாடலினுடைய வரிகளை அப்படியே உள்ள வாங்கி அப்படியே நீங்கள் உள்ள வாங்கிக் கொள்ளும்படி நான் அன்பாய் கேட்கிறேன். என்னோடு பேசுவார், என் இயேசு என்னோடு பேசுவார், என்னோடு பேசுவார். இந்த வரிகளை மாத்திரம் உங்களுடைய உதடுகள் கண்களை மூடி இருக்கும் பொழுது உங்களுடைய உதடுகள் விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணட்டும். என்னோடு பேசுவார், என் இயேசு என்னோடு பேசுவார், என்னோடு பேசுவார். சேர்ந்து எல்லாரும் பாடுவோமே. என்னோடு பேசுவார், என் இயேசு என்னோடு பேசுவார். நம்ம கூட ஆண்டவர் பேசுகிற நேரம் வாயை திறந்து அறிக்கை பண்ணுவோமே. என்னோடு பேசுவார், என் இயேசு என்னோடு பேசுவார். திக்கற்ற பிள்ளையின் கண்ணீரை கண்டால் பறந்து காக்கும் பட்சியாயிருப்பார். திக்கற்ற பிள்ளையின் கண்ணீரை கண்டால் பறந்து காக்கும் பட்சியாயிருப்பார். என்னோடு பேசுவார், என் இயேசு என்னோடு பேசுவார், என்னோடு பேசுவார். பரலோக தகப்பனே, நாங்கள் அறிக்கை பண்ணி இருக்கிறோம். புதிய வருடத்துக்குள்ள போகும்போது நாங்கள் என்ன பண்ண முடியும், என்ன பேச முடியும், என்ன செய்ய முடியும் என்று திக்கற்ற பிள்ளைகளைப் போல இருக்கும் பொழுது நீர் எங்களுக்கு போதித்து வழிநடத்துகிற கர்த்தர், நாங்கள் விசுவாசித்து பாடியிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசுகிற தேவன், பேசுவீராக. உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும். எங்க கூட நீர் பேசும்போது கர்த்தாவே, எங்களுடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரிகிறதை நாங்கள் உணரட்டும். ஆண்டவரே, எங்களுடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரிகிறதை நாங்கள் உணரட்டும், உணர்வடையட்டும். ஆண்டவரே, அன்றைக்கு பேதுரு பேச துவங்கின போதே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினதை போல இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட உம்முடைய ஆவியானவர் மூலமாக இறங்கி பேசுவீராக. அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராகன்னு சொல்லுங்க. ஐயோ, கேட்டு வாங்க வேண்டியது இருக்கு. கையை கொடுமா அப்படின்னு கேட்டு வாங்க வேண்டியது இருக்கு. இப்போதான் ஒரு ஸ்மைல் தெரியுது. தேங்க்யூ. அதிகமாய் நாம் விரும்பி வாசிக்கிற ஒரு பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம். நீதிமொழிகளின் புஸ்தகத்திலிருந்து தான் ஒரு வசனத்தை நான் உங்கள் முன்பதாக வைக்க விரும்புகிறேன். நிறைய மோட்டிவேஷனல் டாக்ஸ் அங்கங்கே நடந்துட்டு இருக்குது. ஸ்கூலுக்கு போனால் அங்கே மோட்டிவேஷன் டாக் இருக்கும், காலேஜுக்கு போனால் அங்கே இருக்கும், பேரண்ட்ஸ்க்கு தனியாக மோட்டிவேஷனல் டாக் இருக்கும், பிஸ்னஸ் பற்றி பேசுறதுக்கு நிறைய மோட்டிவேஷனல் டாக்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஸ்பீக்கர், ஒவ்வொருவரும் தன்னுடைய லிஸ்னர்ஸ் கூட முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்க ஏதாவது ஒரு விதத்திலே வித்தியாசமாய் அவர்களுக்குள்ளாய் உணர வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். ஆனால் நான் அப்படி ஆசைப்படவில்லை. நான் உண்மையிலேயே வேதத்தின் அடிப்படையில் நானும் உணர்ந்ததை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன். இது கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தை நமக்குள்ளே ஒரு உணர்வை கொண்டு வரும் பொழுது அது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவருக்கு நேராய் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கள்.
மனுஷர் பேசுகிற நய வசனிப்பான வார்த்தைகளினாலே அல்ல, ஆடம்பரமான அலங்காரமான வார்த்தைகளினால் அல்ல. இந்த வார்த்தைகள் பவுல் எழுதி வைத்திருக்கிறதை போல ஆவியோடும் விசுவாசத்தோடும் முழு நிச்சயத்தோடும் உங்களுக்குள்ளே கடந்து வருகிறது, எனக்குள்ளாய் கடந்து வருகிறது, நமக்குள்ளாய் கடந்து வருகிறது. அந்த வார்த்தையை நம்பி நாம் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய சிந்தனையை ஒருமுகப்படுத்திக் கொள்ளுவோம். எவ்வளவு நேரம் பேச வேண்டும் என்று சொன்னார் கேட்டேன் நான். இது எப்போதுமே நிறைய அது ஒரு பெரிய டெஸ்ட். எங்களுக்கு மணி அடித்து நாங்கள் மணி அடித்து ஆரம்பித்து மணி அடித்து வெளியே போவோம். அதாவது 1 மணி நேரம் எங்களுக்கு டைம். ஆனால் சில சபைகளில் போகும்போது இவ்வளோ நேரம் தான் பேசணும்னு சொல்லிடுவாங்க. ஒரு சபைக்கு போயிருந்தேன், 1 வாரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க நீ 10 நிமிஷத்தில் மெசேஜ் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் சனிக்கிழமை சொன்னாங்க நீ 7 நிமிஷத்தில் மெசேஜ் கொடுக்கணும்னு சொன்னாங்க. சரி, சர்ச்சுக்குள்ளே நுழையும் போது சொன்னாங்க, ஒருத்தர் என்னை அழைத்தவர் சொன்னார் நீ 5 நிமிஷத்தில் மெசேஜ் கொடுக்கணும்னு சொன்னார். சரி, நான் மேலே அங்கே சபையில் போய் உட்கார்ந்துருக்கும் பொழுது இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை 3 நிமிடங்களில் பகிர்ந்து கொள்வார்னு சொன்னாங்க. இருக்கட்டும், ஒரு வார்த்தை, அது கர்த்தருடைய வார்த்தை என்றால், சகேயுவே இறங்கி வா, நான் உன் வீட்டில். முடிஞ்சுது. எவ்வளோ செகண்ட்ஸ் ஆகிருக்கும், அது வாழ்க்கையை மாற்றி போடும். ஐயா கேட்டேன் எவ்வளோ நேரம் பேசணும்னு கேட்டேன். ஒரு 45 மினிட்ஸ் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டேன். இல்லை 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர்னு சொன்னாங்க. அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டேன். இப்போ ரெண்டையும் சேர்த்து 45 + 1 ஹவர், 1 hour and 45 minutes. கேட்பீங்களா? கேட்பீங்க, கேட்கலாம். நீதிமொழிகளின் பயந்துடாதீங்க, உடனே ஷட் டவுன் பண்ணிடாதீங்க. உங்களுடைய சிந்தனை எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிடாதீங்க. சரிதானா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 19வது வசனம். நீதிமொழிகளின் புத்தகம். நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தியாவான், வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையால் நிறைந்திருப்பான். தேங்க்யூ சிஸ்டர். நான் இனிமேல் சொல்லும்போது நீங்கள் வாசிங்க. ஏன்னா நான் வேறு மாதிரி வாசிப்பேன். வேறு மாதிரினா அதில் இருக்கிறதா வாசிப்பேன். இந்த விசில் வராமல் பார்த்துக்கிடுங்களேன் தயவுசெய்து. நான் இதில் இருக்கிறதா வாசிப்பேன், ஆனால் கொஞ்சம் வேறு மாதிரி வாசிப்பேன். இப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாமா? பைபிள் வச்சுருக்கிறவங்க எத்தனை பேர் கையை வைத்துங்க? ஓகே, பைபிள் வச்சுருக்கிறவங்க. ஏன்னா அந்த பைபிளை கொண்டு வருகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமீன் சொல்லுங்களேன். இந்த பைபிளை ஆலயத்துக்கு கொண்டு வருகிறவர்கள் பாக்கியவான்கள். ஷோ, அமைதியாயிட்டீங்களே. கொண்டு வருகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த சொல்லும்போது புத்தகத்தை திறக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த சொன்ன பகுதிக்கு போகும் பொழுது அதை வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதை வாசித்து அதன்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமாம். ஒருவேளை பைபிள் கொண்டு வர முடியலைன்னா பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. யாருக்காவது பைபிள் வேணும்னா தயவுசெய்து பாஸ்டர்கிட்ட சொல்லிடுங்க. சரிதானா? உங்களுக்கு எப்படியாவது கிடைக்கும். ரைட்? ஓகே, எங்களுக்கு பைபிள் இல்லை. ஏன்னா பின்னாடி 1-2 பேர் பார்த்தேன், அவங்க கையில் பைபிள் இல்லை, அல்லது எங்கேயாவது வச்சுருக்காங்களான்னு எனக்கு தெரியல. நம்ம டெக்ஸ்ட்டுக்கு வருவோம், நம்ம உள்ளே வருவோம். இப்போ எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்க போகிறோம். 28:19 வாசிக்கலாமா? என்னை ஏங்க இப்படி பார்க்குறீங்க? யார் பெத்த பிள்ளையோ தன்னால் முன்னாடி நின்று புலம்புதியான்னு பார்க்குறீங்க. ஏன் இப்படி பார்க்குறீங்க? சரி, சேர்ந்து வாசிப்போமா? நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வாசிக்கிறீங்களா? டெக்ஸ்ட் வச்சுருக்கீங்களா? வைக்காட்டா பரவாயில்ல, நான் வாசிக்கிறேன், நீங்கள் வாசிங்க. தன் நிலத்தை பயிரிடுகிறவன். இல்லையே, நான் அப்படி வாசிக்கவே இல்லையே. தன் நிலத்தை பயிரிடணும்னு நான் சொல்லலையே. தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தி ஆவான், வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையால் நிறைந்திருப்பான். இப்போ வேற ஸ்டைலில் வாசிக்க போகிறோம். நான் முதல்ல வாசிக்கும் போது தன் நிலத்தை பயிரிடுகிறவன் சொன்னேன். இப்போ நான் வாசிக்கும் போது தன் நிலத்தை பயிரிடுகிறவன். வாசிங்க, சொல்லுங்க. ஆகாரத்தால் திருப்தியாவான். இன்னும் கொஞ்சம் மாற்றி வாசிக்கலாமா? தன் நிலத்தை பயிரிடுகிறவன். நான் புரிஞ்சுக்கிறேன், நீங்கள் உங்களால் நான் கெஸ் பண்ண முடியும், உங்களால் இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி. எஸ், ஆமாவா இல்லையா? தன் நிலத்தை பயிரிடுகிறவன், இன்னொன்று தன் நிலத்தை பயிரிடுகிறவன், மூன்றாவது தன் நிலத்தை பயிரிடுகிறவன். 3 விதமான காரியங்கள் அந்த செய்தியிலேயே, அந்த வாக்கியத்திலேயே உள்ளே இருக்கிறது.
இணையதளத்தில் இணைந்திருக்கிற நீங்களும் பைபிளை தயவு செய்து திறந்து வச்சுக்கோங்க. நீதிமொழிகள் 28:19 நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தை சொல்லுகிறது, தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தியாவான். ரொம்ப அழகான வார்த்தை அது. எனக்கு ஒரு நிலம் இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன நிலம்? ஒரு நிலம் அல்ல, பல நிலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னவெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? எனக்கு என்று ஒரு குடும்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு என்று ஒரு குடும்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஒரு குடும்பம் கொடுத்துருக்காங்களா? ஆமா, ஆமாவா இல்லையா? அந்த குடும்பம் தான் நம்முடைய நிலம். இப்ப அந்த குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு இன்னும் பிரித்து பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிலம் என்னுடைய ப்ரொஃபஷன், டீச்சிங் என்ற ஒரு ப்ரொஃபஷன் நிலம். இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க மாணவர்கள் மாணவிகள்னு கொஞ்சம் பேர் எழுமி நின்னீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நிலம் எது நிலம்? படிப்பு என்ற நிலம். படிப்பு என்ற நிலம். எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க. எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க அங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. எழும்புறீங்களா சிஸ்டர்? எழும்புங்க, உங்களை அறிமுகப்படுத்துறேன் நான். உங்க சர்ச்சுக்கு வந்தா கை தட்ட மாட்டீங்களா? எனக்கு மட்டும் தான் கை தட்டுவீங்களா? கை தட்டி வரவீங்க. அவங்கள பார்த்துருப்பீங்க. அவங்க கேம்பஸ் க்ரூசைட் ஃபார் கிரைஸ்ட் அப்படிங்கிற இந்தியா கேம்பஸ் க்ரூசைட் இந்தியா கேம்பஸ் க்ரூசைட் ஃபார் கிரைஸ்ட், ரைட்? அதிலே அவங்க மினிஸ்டராக இருக்கிறாங்க, ஊழியம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அவங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அவங்க என்ன வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அவங்கள நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். தேங்க்யூ சிஸ்டர். சரி, வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எப்படி நாங்கள் பயிரிடுகிறோம், எப்படி ஒருவருக்கொருவர் பயிரிடுகிறோம், எங்களுடைய நிலத்திலே பயிரிடுகிறோம் என்பதை அவர்கள் பார்த்து கொண்டே இருப்பார்கள். என்னுடைய குடும்பத்தை நான் எப்படி மேய்க்கிறேன், என்னுடைய ப்ரொஃபஷனிலே நான் எப்படி இருக்கிறேன். எனக்கு இன்னொரு நிலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஊழிய நிலம். ஃபீபா இந்தியா என்று ஒரு ஆர்கனைசேஷன் உண்டு. ஒரு காலத்தில் ஃபீபா தான் நம்முடைய கிறிஸ்டியன் ஹவுசஸில் எல்லாத்திலும் கிட்டத்தட்ட 50 வருடங்கள் ஆட்கொண்டு காலையிலையும் சாயங்காலமும் ஃபீபாவினுடைய ரேடியோ நிகழ்ச்சிகள் டெய்லி கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த குட்டி பிள்ளைங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்காது. அந்த ஃபீபாவிலே ஃபுல் டைம் ஸ்டாஃபாக பணிபுரிகிற சகோதரர் எட்வின் சாமுவல், ப்ளீஸ், சாந்தபுரத்தை சேர்ந்தவர் அவர். தேங்க்யூ. அவரோடு அடியானும் கர்த்தருடைய கிருபையில் கடந்த 25 வருடங்களாக ஃபீபாவில் நாங்கள் பணியாற்றுகிறோம். அது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலம். உங்களுக்கு வித்தியாசமான நிலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். நிலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். இதில் என்ன பிரச்சனை என்றால், எல்லாருக்கும் நிலம் கொடுக்கப்பட்டிருக்கும், ஆனால் தன்னுடைய நிலத்தை பயிரிடுகிறார்களா என்பதுதான் முக்கியம். சில ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம், நீங்களே கூட இருப்பீங்க, உங்கள் ரெக்கார்ட் நோட் புக்கை நீங்கள் முடிக்க மாட்டீங்க, வேற யாருக்கோ ஒருத்தருக்கு ரெக்கார்ட் நோட் முடிச்சுட்டு இருப்பீங்க. எத்தனை பேர் அப்படி முடிச்சிருக்கீங்க? நான் முடிச்சு கொடுத்துருக்கேன். எத்தனை பேர்? தேங்க்யூ. என் அப்பா அம்மா சார் திட்டுவாங்களா? அப்படிலாம் யாருக்குமே உதவியே செஞ்சது கிடையாதா? நான் அந்த வேலையை பார்த்துருக்கிறேன். என்னுடைய ரெக்கார்ட் நோட் புக்கை முடிக்காமல் இன்னொருத்தருக்கு ரெக்கார்ட் நோட் புக்கு முடிக்கிறது. சில நேரத்தில் நம்ம வீட்டை போட்டுட்டு யாராவது ஒருத்தர் சிக்காக இருந்தாங்கன்னா அவங்க கூட ஹாஸ்பிட்டலில் போய் உட்கார்ந்துருப்போம், அவங்களுக்கு உதவி செய்வோம், அவங்களுக்கு டிரைவ் பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு டிரைவ் பண்ணி கொண்டு போய் கொடுப்போம். இதெல்லாம் நிலம் என்று சொல்ல முடியாது. அவ்வப்போது நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற சில வேலைகள். போகட்டும். வசனம் சொல்லுகிறது, மாணவனாயிருந்தாலும் அல்லது குடும்பஸ்தனாக இருந்தாலும் அல்லது வேறு எந்த விதத்திலே எந்த சூழ்நிலையில் யார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு நிலம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிலத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கையை நான் எப்படி அதை பயிரிடுகிறோம் என்பதை பொறுத்து நாம் அந்த வாழ்க்கையை நாம் பார்த்து கொள்ள முடியும். நான் வருகிற வழியிலே இந்த பைபாஸ் ரோடு போட்டிருக்கும் பொழுது சைடில் அந்த பக்கமும் இந்த பக்கமும் பார்த்துட்டே வந்தேன். நல்ல பசுமையான நிலங்களிலே பயிரிடாமல் முட்செடிகள் வளர்ந்து வந்திருக்கிறது. பயிரிடாததினாலே முட்செடிகள் அங்கே வளர்ந்திருக்கிறது. பயிரிட்டால் அதனுடைய பலன், அதான் வசனம் சொல்லுகிறது, பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தி அடைவான் என்று சொல்லியிருக்கிறது. பயிரிட்டால்
என்ன பயிரிடுகிறார்களோ அதனுடைய பலனை அவர்கள் அடைந்து கொள்வார்கள். படிக்கிற காலத்தில் படிடா என்று சொல்வார்கள். படிக்கிற காலத்தில் என்னடா ஊரை சுத்துற, படிக்கிற காலத்தில் என்னடா, எங்கள் வீட்டில் ஒருத்தர் இருக்கான், படிக்கிற காலத்தில் ஃபுல்லாக கிட்டாரை தூக்கிட்டு அலைவான். படிக்கிற காலத்தில் படி, படிக்கிற காலத்தில் படி, படிக்கிற நேரத்தில் செல்ஃபோன் எடுத்து வச்சு விளையாண்டுட்டு இருக்காத. சமீபத்தில் அழகான ஒரு ரீல்ஸ் ஒன்று வந்துருந்துச்சு. ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை இருக்குது. அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னம்மா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. படிக்கிறேன்னு சொல்கிறா அந்த பொண்ணு. இந்த அம்மாவுக்கு, ஏன்னா அவள் உட்கார்ந்துருக்கிற பொசிஷனில் புக்கை கொஞ்சம் மறைச்சி வச்சு மடியில் இப்படி வச்சு படிச்சுட்டு இருக்கிற மாதிரி வச்சிருக்கிறா. அவங்க அம்மா உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஃபோனுக்கு ஒரு கால் கொடுக்குறாங்க. கரெக்டாக அவள் படிச்சுட்டு இருக்கிற நேரத்தில், அதாவது எதை படிச்சுட்டு இருக்கிறா, வாட்ஸ்அப்லையோ அல்லது சமதர் வெப்சைட் ஏதோ ஒன்று விசிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறா. அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணும்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க லைட்டை சுவிட்ச் ஆஃப் பண்ணோன்னே இந்த ஃபோனுக்கு கால் வந்தோடனே அவளுடைய முகத்துக்கு நேராக வெளிச்சம் வருகிறது. இப்போ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படிக்கிற காலத்தில் படிக்காமல், வியாபாரம் பண்ணும் பொழுது வியாபாரம் பண்ணாமல், தொழில் செய்யும் பொழுது தொழில் செய்யாமல், ஆசிரியர் தொழிலாகவும் இருக்கலாம். எனக்கு ஒரு ஆசிரியர் உண்டு, பாடமே நடத்த மாட்டார். இன்னொரு ஆசிரியர் உண்டு, 4:15 மணிக்கு அப்புறம் எங்களை அழைத்து உட்கார வைத்து பாடம் நடத்தி கொண்டிருப்பார். பாடமாக எங்களுக்கு நடத்தி கொண்டே இருப்பார். கிளாஸில் ரெகுலர் கிளாஸ் முடித்து எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் நடந்து கொண்டு இருக்கும். ஆனால் யார் ஒருவன் தன்னுடைய நிலத்தை பயிரிடுகிறானோ அவன் ஆகாரத்தால் திருப்தி அடைவான். பஸ்ஸில் வரும்போது என்னுடைய ஸ்டூடெண்ட் பக்கத்தில் நான் உட்காந்து பேசிகிட்டே வந்தேன். அவன்கிட்ட பேசிட்டு அவன் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான். அவன் சொன்னான், சார் நான் கடையை 4 மணிக்கு கடை திறக்கலன்னு சொன்னால் அன்னைக்கு பிஸ்னஸ் எனக்கு போயிடும் சார். ராத்திரி 10 மணிக்கு அடைச்சிட்டு தான் வீட்டுக்கு போகிறேன். நான் 10-10:30 ஆயிடும் சார். அவனுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற நிலம், நான் இவ்வளவு நீண்ட முகவரை கொடுப்பதற்கு காரணம், நமக்கு ஏதாவது ஒரு விதத்திலே நிலம் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த நிலத்தை பயிரிடும்படி நமக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த நிலத்திற்கும் பயிரிடுவதற்கும் சம்பந்தப்பட்ட ஒரு 5 விஷயங்களை நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளுகிறேன். அது மாணவனாக இருக்கலாம், மாணவியாக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், பாஸ்டராக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம், ஊழியக்காரராக இருக்கலாம், ஊழியக்காரியாக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம். 5 வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். 5 வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். முதலாவது வார்த்தை சாயில். சொல்லுங்க, சாயில். சாயில்னா மண்ணு, நிலம். சாயில். இன்னொரு வார்த்தை சொல்ற மாதிரி பார்க்குறீங்க. அது எப்படி சொல்லுன்னு தெரியல. சாயில். 2வது வார்த்தை சிஸ்டம். ஐயா கொஞ்சம் வாய் திறந்து சொல்லுங்க. சிஸ்டம். 3வது வார்த்தை சீசன். 4வது வார்த்தை சோவர். சோவர் அப்படின்னா விதைக்கிறவன். சோவர், SOWER, சோவர். 5வது வார்த்தை சீடு. நான் இப்பொழுது வேகமாக சொல்லுகிறேன், மறுபடியும் நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். 1வது வார்த்தை சாயில், 2வது வார்த்தை சீசன், மன்னிக்க வேண்டும், சிஸ்டம். 3வது வார்த்தை சீசன், 4வது வார்த்தை சோவர், 5வது வார்த்தை சீடு. தேங்க்யூ, என்னோட ரொம்ப அலர்ட்டாக இருக்கிறீங்க. முதல் வார்த்தை சாயில். இந்த சாயில் என்பது என்ன? ஒரு பயிரிடுகிறவன் அந்த பயிரிடுகிற நிலத்தை குறித்து நன்றாக அறிந்திருப்பான். இதில் பருத்தி போடணுமா, நெல் வைக்கணுமா, வாழை வைக்கணுமா, வேற என்ன வைக்கணும், சூரியகாந்தி பூ வைக்கணுமா, இதில் பலா வைக்கலாமா, முருங்கை வைக்கலாமா, மாதுளை வைக்கலாமா, அது அந்த மண்ணினுடைய தன்மையை பொறுத்தது. இந்த சாயில் என்பதற்கு வேத வசனம் நமக்கு எதை காட்டுகிறது என்றால், நீங்கள் எடுத்தவர்கள் நீங்கள் வாசிங்கள். ஆனால் நான் வாசித்த மாதிரி நீங்கள் வாசிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். போட்டி போட்டு வாசிக்க வேண்டாம், முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் வாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம்
முதலாவது அதிகாரம் 21வது வசனம். ஆகையால் எங்க ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் போதும் சிஸ்டர், உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும். விதையை எங்க நடுவாங்க? இந்த மாதிரி கான்கிரீட் ஃப்ளோர்ல நடுவாங்க? நட முடியுமா? எங்க நடுவாங்க? நல்ல நிலத்தில். தேங்க்யூ so மச். நல்ல நிலத்தில். ஆண்டவர் ஒரு ஓமையை சொன்னார். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். சில விதைகள் இங்க விழுந்துச்சுது, அங்க விழுந்துச்சுது, அங்க விழுந்துச்சுது, அங்க விழுந்துச்சுது. அதில் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, நல்ல நிலத்தில் விழுந்த விதை, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கை நல்ல விதத்திலே பண்பட்டிருக்க வேண்டும். 5 வார்த்தைகளுக்கு முதல் வார்த்தைக்கு நான் மறுபடியும் கொண்டு செல்கிறேன். நீதிமொழிகள் முதலாவது வார்த்தை சாயில். அந்த நிலம் சரியில்லை என்றால் அந்த நிலத்தை விவசாயி என்ன பண்ணுவான்? நான் வரும்போது சொன்னேன், நான் 2 பக்கமும் பார்த்துட்டு வந்தேன், நிறைய இடத்துல முட்செடிகள் இருக்குதுன்னு சொன்னேன். இன்னும் கொஞ்ச நாள் அதில் அவ்வளோத்தையும் கான்கிரீட் பில்டிங்ஸ் வரப்போகுது அப்படின்னு நான் கெஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் அதை அவ்வளோத்தையும் பிளாட் போடுவாங்க, பயிரிடுகிற பழக்கம் போய்விடும், கான்கிரீட் பில்டிங்ஸ் கொண்டு வந்துருவாங்க. நிலம் கெட்டு போயிருந்தால், தரிசு நிலமாக இருந்தால், அழகாய் ஜான் ஜபராஜ் ஒரு பாடல் எழுதியிருப்பார், பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவன் நான், அறுவடை காணாமல் தணிந்து போனவன் நான். அழகாய் எழுதியிருப்பாய் அவர். தரிசான எண்ணில் தரிசனத்தை தந்து அறுவடையை துவக்கி வைத்தவர். தரிசான நிலத்திலே தரிசனத்தை தந்து அறுவடையை துவக்கி வைத்தவர். என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய நிலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறவர் சரியில்லை என்றால், அது ஒழுங்கின்மை இல்லை என்றால், அது வெறுமையாய் இருக்கிறது என்றால், பயனற்று போவதற்கு வாய்ப்பு இல்லை என்று சொன்னால், அதிலே சில விஷயங்களை நீங்களும் நானும் பண்ண வேண்டும். என்ன பண்ண வேண்டியது இருக்கும்? கொத்தி எடுக்க வேண்டியது இருக்கும், வெட்டி எடுக்க வேண்டியது இருக்கும், அதை ஆழமாக உழ வேண்டியது இருக்கும், உழுது வெயிலுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி மண்ணை போட வேண்டியது இருக்கும். ஒரே வார்த்தையில் சொல்ல போனால் பண்படுத்த வேண்டியது இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல நிலமாய் நாம் இருப்போம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆகாரத்தினால் திருப்தி அடைவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? படிக்கிற மாணவர்கள் படிக்கிற காலத்திலே படித்தால், படிக்கிற மாணவர்கள் படிக்கிற காலத்திலே படித்தால், கிட்டார் படித்தால் அல்ல, கீபோர்ட் படித்தால் அல்ல, ட்ரம்ஸ் படித்தால் அல்ல, படிக்கிற காலத்திலே ஒழுங்காக பாடங்களை படித்தால், அது அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய வாழ்க்கையை, நிலமாகிய வாழ்க்கையை பண்படுத்தி எடுத்துக்கொண்டுகிற ஒரு நிலையில் வைத்துவிடும். சாயில். இரண்டாவது வார்த்தை சிஸ்டம். எந்த ஒரு விவசாயம் செய்தாலும் அதற்கு ஒரு சிஸ்டம் இருக்கிறது. எங்க பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு சொன்னேனே, அங்க இருக்கிறாங்களே, நாங்க அவங்க கிட்ட எங்க வீட்டை நாங்க கொடுக்கும்போது, மன்னிக்கணும், அவங்க அந்த வீட்டை ஆக்கிரமிக்கும் போது அந்த வீட்டில் செடிகள் ரொம்ப கிடையாது. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா அந்த வீடு மறைந்து போகிற அளவிற்கு செடிகளை வளர்த்து வைத்திருக்கிறார்கள். அந்த மண்ணுக்காக நாகர்கோவிலிருந்து கார்ல வரும்போது மண் எடுத்துட்டு வந்து, தொட்டியில எடுத்துட்டு வந்து, தேவையான மண்ணை, தேவையான உரத்தை அதில் இட்டு ஒரு முறைப்படி அங்கே செடிகளை வைத்தார்கள். பூத்து குலுங்கி பச்சை பசேல் என்று இருக்கிறது. There is a system for everything. அதை பிரசங்கியின் புஸ்தகத்திலே ஆண்டவர் அழகாய் நமக்கு பிரசங்கி மூலமாய், ஞானியின் மூலமாய் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். 12வது அதிகாரத்திலே, அதற்கு முன்னும் இதற்கு முன்னும் அதற்கு முன்னும் இதற்கு முன்னும் அதற்கு முன்னும் இதற்கு முன்னும் அதற்கு முன்னும் இதற்கு முன்னும். அப்படின்னா என்ன?
எல்லாம் ஒரு சீசன்ல கடந்து போகும். அதுக்கு முன்னாடி நீ உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினைத்துக்கொள். 7வது வசனத்திலே பார்த்தீர்கள் என்றால், மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும், ஒவ்வொன்றுக்கும் முன்னும் இதை சீசனிலே நான் பேசுவேன். ஆனால் இப்பொழுது சிஸ்டம்ல நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் ஒரு சீசன் இருக்கிறது. ஃபெயில் ஆகிறதுக்கு முன்னாடி, மார்க் குறைய எடுக்கிறதுக்கு முன்னாடி, நான் 10th எடுத்த மார்க்கை இனி மாற்ற முடியாது. 12th நான் எடுத்த மார்க்கை இனி மாற்ற முடியாது. பிஏல எடுத்த மார்க்கை, எம்ஏல எடுத்த மார்க்கை நான் இன்னும் மாற்ற முடியாது. அதற்கு முன்பு படிக்கிற காலத்திலே சிஸ்டமேட்டிக்காக படித்து விட்டால், என் கூட 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பாலாஜின்னு ஒரு பையன் படித்தான். பாலாஜி, நாங்கள்லாம் கபடி பிளேயர்ஸ். அவ்வளவு வெறித்தனமாக கபடி விளாடுவோம். இருட்டுற வரைக்கும் சாயங்காலம் ஸ்கூலில் நின்று நாங்கள் கபடி விளாடுவோம். ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கு ஒரு 10-15 டேஸ்க்கு முன்னாடி எங்கள் கூட அவன் விளையாட வரவே இல்லை. கிளாஸ் முடித்த உடனே வீட்டுக்கு போயிட்டான். நான் ஒரு நாள் அவன்கிட்ட கேட்டேன், எல்லாம் என்ன விளையாடுறதுக்கு ஆளை காணுமே அப்படின்னு சொன்னான். நான் இனி வரமாட்டேன் அப்படின்னா. என்ன, ஏன் வரமாட்டேன்? நான் படிக்க போகிறேன்னா. எனக்கு சிரிப்பு வந்துச்சு, படிக்க போகிறானாண்டா அப்படின்னு. எங்கள் டீமில் இருக்கிற கபடி பிளேயர்ஸ் எல்லாருமே அவனை பார்த்து சிரித்தோம், படிக்க போகிறானாண்டா அப்படின்னு. என்ன நடந்துச்சு தெரியுமா? 10th நல்ல மார்க் வாங்கினான். 11th 12th வேறு ஏதோ ஒரு பெரிய ஸ்கூலில் போய் படித்தான். இன்னைக்கு ஹைகோர்ட்டில் ஒன் ஆஃப் த லீடிங் லாயர்ஸ் தேர், மெட்ராஸில் இருக்கிறான். இன்னொரு கிளாஸ்மேட் 11th 12th பிரகாஷ்னு பேர். நாங்கள் நல்லா வாலிபால் விளாடுவோம். பாளையங்கோட்டையில் நாங்கள் படிக்கும்போது, ஸ்கூலில் படிக்கும்போது வாலிபால் விளையாடுவோம், நல்லா விளையாடுவோம். அவனையும் திடீர்னு காணும். 11th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம், அந்த ஃபைனல் எக்ஸாம் வரும்போது அவனையும் காணும். அவனை கேட்டேன், நான் படிக்க போகிறேன் அப்படின்ட்டான். சரி படி, நாங்கள் கிண்டல் அடிச்சுட்டு விட்டுட்டோம். 12th ஸ்டாண்டர்ட் எங்கள் கூட அவன் வரவே இல்லை. விளையாடுறதுக்கு தான் கூப்பிட்டோம், வரவே இல்லை. 12th ஸ்டாண்டர்டில் நல்ல மார்க் வாங்கினான். பாளையங்கோட்டையில் ஒரு கல்லூரியில் படித்தான். பிஏ முடிச்சுட்டு எம்ஏ மெட்ராஸில் ஒரு கல்லூரியில் படித்தான். இன்னைக்கு சத்தீஸ்கரில் ஏடிஜிபியாக இருக்கிறான். அடுத்தது டிஜிபி தான், டாப் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில். அவங்கள கேட்டால் ஒரு சிஸ்டம் வைத்து படித்தார்கள். எல்லா நோட் புக்ஸும் கலெக்ட் பண்ணான், எழுதாததெல்லாம் எழுதினான். நான் இன்றைக்கும் கல்லூரியில் சில மாணவ மாணவிகளை நான் பார்க்கிறேன். அவர்கள் பரீட்சை வரும்பொழுது நீட்டாக எல்லா நோட்ஸும் கலெக்ட் பண்ணுவாங்க. யார்கிட்ட தெரியுமா கலெக்ட் பண்ணுவாங்க? அதுக்கு முன்னதாகவே பாடங்களை கவனித்து ஹிண்ட்ஸ் எடுத்து வைத்திருக்கிற, நோட்ஸ் எடுத்து வைத்திருக்கிற எல்லா மற்ற மாணவர்களிடமிருந்து இவர்கள் வாங்கி எழுதுவார்கள். அவங்களாம் ஏற்கனவே ரெடியாக இருக்கிறாங்க, இவங்க அதுக்கப்புறம் வாங்குறாங்க. சில பசங்க முந்தின நாள் தான் கலெக்ட் பண்ணுவான் மெட்டீரியல்ஸ், எங்கே தேடுவான். ஹே, இந்த நாவலுக்கு காணும்டா, இந்த போமுக்கு காணும்டா என்று சொல்லி தேடுவான். இவர்களை பற்றி நான் பேசவில்லை. யார் ஒருவர் சிஸ்டமேட்டிக்காக கடை திறக்கும் போது சிலரை பார்த்திருப்பீர்கள். காலையில் கடை திறக்கிறவங்க, காலையில் 5 மணிக்கெலாம் பாளையங்கோட்டையில் 4:30 மணிக்கெலாம் ஒரு கடை, டீ ஸ்டால் இருக்குது, மார்க்கெட்டில் ஒரு கடை திறப்பார். 4:30 மணிக்கு எப்படி அந்த கடையை சுத்தமாக வைக்கிறாரோ, அது ராத்திரி 10:30 மணிக்கு அடைக்கிற வரைக்கும் அந்த கடை சுத்தமாக இருக்கும். டம்ளர் நம்ம காஃபி குடிச்சிட்டு வச்சோன்னா அந்த டம்ளரை எப்படி கழுவுறாங்களோ, த சேம் சிஸ்டம் இஸ் பீயிங் ஃபாலோட் தேர். நாங்கள் விருப்பப்பட்டு போகிற கடைகளிலே ஒன்று, காஃபி குடிக்கிற கடைகளிலே ஒன்று. அது எல்லாவற்றிலும் ஒரு சிஸ்டம். சில வீடுகளுக்கு போனோன்னா அந்த வீட்டில் லுங்கி இங்கே கிடக்கும், ஷர்ட் இங்கே கிடக்கும், ஒன்று அங்கங்கே கிடக்கும். இப்போ யாராவது வர்றாங்கன்னு வச்சுக்கிடுங்க, அந்த வீட்டுக்கு வந்த உடனே போர்க்கால நடவடிக்கை மாதிரி தான் எல்லாம் கடன்னு அள்ளி கொண்டு போய் போடுவாங்க. there is no system. செருப்பு, ஒரு ஆலயத்துக்கு போயிருந்தேன். ஒரு ஆலயத்துக்கு இதே மாதிரி தான் ஊழியத்துக்கு நானும் இன்னொரு சகோதரர் நாங்கள் போயிருந்தோம். செருப்பை கலத்தி போட்டுட்டு உள்ளே போய் பைபிளை வச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு
சரி வெளியில் வந்து ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்துருமேன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்க்க செருப்பை காணும். அதுக்குள்ளே யாரோ தூக்கிட்டு போயிட்டாண்டான்னு ஷாக் ஆகி போச்சு. செருப்பை போட்டுட்டு தானே ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடினா செருப்பை காணும். நாங்கள் தேடுறதை பார்த்தோன்னா அங்கேருந்து ஒரு குட்டி பையன் வந்தான். அங்கிள் செருப்பு தேடுறீங்களாண்ணா? ஆமாடா அப்படின்னு. அங்கே இருக்குது அப்படின்னா. என்னன்னா எங்களுக்கு முன்னாடி வந்தவங்களுடைய செருப்பை எல்லாம் அந்த ஓரமாக அழகாக கலத்தி வச்சுருந்தாங்க. அதில் எங்கள் செருப்பையும் கொண்டு போய் அந்த பையன் வச்சுருந்தான். தட் இஸ் அ சிஸ்டம். சில இடங்களில் சிலர் ரொம்ப அழகாக ஞானமாக நடந்துக்குவாங்க. ஒரு செருப்பை இந்த பக்கம் போடுவாங்க, ஒரு செருப்பை இந்த பக்கம் போடுவாங்க. ஏன்னா அப்போ தான் செருப்பு காணாமல் போகும். செருப்பு தொலைச்சவங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கும். நான் தொலைச்சிருக்கிறேன். நான் அங்கே வந்து ஷூவை கலத்தும் போது யோசித்தேன், இது ரெண்டையும் ஒன்றா போடுறோமே அப்படின்னு யோசித்தேன். ஆனால் இல்லை, இது ஆவிக்குரிய சபை, அதனால் பிரச்சனை இருக்காது. சில சபைகளிலே மிஸ்ஷிவஸ் கைஸ்ன்னு சொல்லுவோமே, சேட்டக்கார பசங்க, இவனுக்கு வேலையே தான். எல்லாரும் கண்ணை மூடி அப்படி ஆராதிச்சுட்டு இருக்கும்போது செருப்பை விட்டு போயிடுவாங்க. There is a system in everything. வீடுகளுக்குள்ளே போகும்போது டம்ளர் அடுக்கி வச்சிருக்கிறதுல ஒரு சிஸ்டம். வீடு தான் நிலம். நிலத்தை பயிரிடுகிறவன் அதன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான். டைம் ஆகுது, நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன். இதை சிம்பிளாக நீங்கள் படிச்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சாயில். சாயில். எனக்கு எங்கள் வீடு தான் சாயில். என்னுடைய வாழ்க்கை தான் சாயில். என்னுடைய ப்ரொஃபஷன் தான் சாயில். என்னுடைய படிப்பு தான் சாயில். என்னுடைய பிஸ்னஸ் தான் சாயில். சில குட்டி பசங்களை பார்த்துருக்கீங்களா? நீட்டாக அழகாக ப்ரௌன் அட்டை போட்டு வச்சுருப்பான். அந்த வருஷம் முடிகிற வரைக்கும் அட்டை களையாது. சிலரை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் டீச்சர் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ப்ரௌன் அட்டை போட்டிருப்பான். ஒரு வாரத்தில் கிழிஞ்சு காணாமல் போயிடும். தட் இஸ் அ சிஸ்டம். மூன்றாவது there is a season. There is a season. இந்த சீசன் இப்போ என்ன, இங்கேருந்து வடசேரி வரைக்கும் நீ ஓடி போயிட்டுவான்னு சொல்லுங்க, முடியாது. கொஞ்ச தூரம் போகிறதுக்குள்ள இழைச்சிரும். எதை எப்பொழுது செய்ய வேண்டுமோ அதற்கு என்று ஒரு காலம் இருக்கிறது. சீசன். அதைத்தான் பிரசங்கியிலே வாசிக்கிறோம். இதற்கு முன்னே நீ வயசாகி இழைப்பு வர்றதுக்கு முன்னாடி, நீ வயசாகி ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி, வயசாகி முட்டு வலி வர்றதுக்கு முன்னாடி இதையெல்லாம் பண்ணிவிடு, இதையெல்லாம் பண்ணிவிடு. சிலர் இப்போ காலேஜ் க்ளோஸ் பண்ணும்போது இன்டர்னல் மார்க்ஸ் ஃபெயில் ஆகிட்டாங்க. கர்த்தருடைய கிருபையில் நான் ஹெச்ஓடியாக இருக்கிறதுனால என்கிட்ட வருவாங்க. இன்டர்னல் மார்க்ஸ் ஃபெயில் ஆகிட்டேன் சார். இன்டர்னல் மார்க்ஸ் ஃபெயில் ஆகிட்டேன் சார். எத்தனை மார்க்குடா ஃபெயில் ஆகிட்டேன் சார்? 2 மார்க் ஃபெயில் ஆகிட்டேன் சார். அந்த 2 மார்க் போட்டிங்கன்னா நான் பாஸ் பண்ணிடுவேன் சார். அந்த 2 மார்க் போட்டால் பாஸ் பண்ணிடுவேன். அப்போ நான் அவன்கிட்ட கேட்குற கேள்வி, எல்லாருக்கும் நடத்துகிற பாடம் தானே உனக்கு நடத்தினோம், எல்லாருக்கும் நடத்துகிற ஆசிரியர்கள் தானே உனக்கு நடத்தினார்கள், எல்லாருக்கும் கொடுத்த நோட்ஸ் தானே நீயும் எடுத்து போனாய், எல்லாரும் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் அந்த செமஸ்டரில் தானே நீயும் இருந்தாய். எல்லாத்துக்கும் ஆமாம் 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 ஆமான்னு சொல்லிட்டு கடைசியில் இப்போ நீ மார்க் வேணும்னு கேட்குற, முடிந்தால் உன்னுடைய பேப்பரை நாங்கள் ரீவேல்யூ பண்ணி உனக்கு வாய்ப்பு இருந்தால் உனக்கு போடுகிறோம் என்று சொல்வேன். எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. சில மாணவர்கள் தொடர்ந்து ஆப்சென்ட் ஆயிடுவான். ஒன்று, அவன் கான்ட் அப்பியர் ஃபார் தி எக்ஸாம்ஸ், அவன் பரீட்சை எழுத முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துவிடும். இல்லை என்றால் அவனுக்கு ஒரு 1000 ரூபாய் ஃபைன் யூனிவர்சிட்டிக்கு கட்டிட்டு பரீட்சை எழுத வேண்டும் என்ற ஒரு நிலை வரும். அவன் நிற்பான், சார் எனக்கு அட்டெண்டன்ஸ் காணாது சார் என்று சொல்லி நிற்பான். அட்டெண்டன்ஸ் காணாது என்பது எங்களுடைய பொறுப்பு அல்ல, அது உன்னுடைய பொறுப்பு தானே என்று சொல்லுவேன். எல்லாரும் இத்தனை நாட்கள் இந்த தேதியிலிருந்து இந்த தேதி வரை கல்லூரியிலே வேலை செய்கிறோம், நீயும் வேலைக்கு வந்திருக்க வேண்டும் தானே. அந்த சீசனிலே, ஃபர்ஸ்ட் செமஸ்டரிலே, செகண்ட் செமஸ்டரிலே, தேர்ட் செமஸ்டரிலே, அந்த சீசன் என்று சொல்லப்படுகிற செமஸ்டரிலே நீ வந்திருந்தால், அட்டெண்டன்ஸ் கொடுத்திருந்தால் உனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காதே. அதைத்தான் பிரசங்கி சொல்லுகிறார். நீ அட்டெண்டன்ஸ் இல்லை என்று சொல்வதற்கு முன்பதாக, ஃபெயில் ஆகிவிட்டோம் என்று சொல்வதற்கு முன்பதாக, மார்க் குறைந்து விட்டோம் என்று சொல்வதற்கு முன்பதாக ஒழுங்காக படித்துவிடு, ஒழுங்காக படித்துவிடு. அடுத்த வார்த்தை சோவர். இந்த சீசனை குறித்து வேதத்திலே ஒரு சம்பவம் இருக்கிறது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் நீங்கள் வாசிக்கும் போது 11ஐயும் 12ஐயும் சேர்த்து வாசிக்க வேண்டும்.
அந்த 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 சம்பவத்திலே ஒரு சீசன் இருக்கிறது. என்ன சீசன் என்றால், தாவீது போரிட வேண்டும், போரிட போக வேண்டும். 2 சாமுவேல் 11வது அதிகாரம், பழைய ஏற்பாட்டின் புத்தகத்திலே 396வது பக்கம். போரிடும் காலம் வந்திருக்கிறது. 1வது வசனத்திலே பாருங்கள், மறுபடியும் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம். இட்ஸ் a சீசன், இட்ஸ் a சீசன். அது எப்போ யுத்தம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காலம் வச்சிருக்கிறாங்க. 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 1வது வசனம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது. இந்த ராஜா அந்த காலத்தின்படி யுத்தத்திற்கு போகாமல் உப்பரிகையின் மேலே அவன் சுற்றி திரிந்ததினாலே சரித்திரமே மாறிவிட்டது. அங்கே என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும். அவன் உரியாவின் மனைவியாக பத்சேபாளின் இடத்திலே பிரவேசிக்கிறான். பெரிய சாபத்தை வாங்கி கட்டி கொள்ளுகிறான். இந்த காலத்தை அவன் செய்ய வேண்டியதை செய்யாததினாலே 12வது அதிகாரத்திற்கு நீங்கள் வந்தீர்கள் என்றால், அங்கே அந்த சம்பவத்திலே நாத்தான் கர்த்தரிடத்திலிருந்து நாத்தான் தாவீதினிடத்திலே போய் ஒரு பெரிய எச்சரிப்பின் சப்தத்தை கொடுக்கிறார். அந்த தாவீது யார் அவன்? 6வது வசனத்தை நானே வாசிக்கிறேன். இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடியால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனை திரும்ப செலுத்த வேண்டும் என்று தாவீது, யார் இந்த தவறை செய்தாரோ அந்த தாவீது தன்னுடைய வாயின் மூலமாக 4 விஷயங்களை வரவழைத்துக் கொள்ளுகிறார். நாத்தான் சொல்லுகிறார், நீதான் அந்த மனிதன் என்று சொல்லி. அவன் தாவீது சொன்னபடியே 4 சாபங்களை தன்னுடைய வாழ்க்கை அல்லது குடும்பம் என்று சொல்லப்படுகிற நிலத்திலே வாங்கி பயிரிட்டு கொண்டான். நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த சீசனில் என்ன செய்ய வேண்டும்? படித்து முடித்து வேலைக்கு போக வேண்டிய காலத்திலே வேலைக்கு போக வேண்டும். பிள்ளைகளிடத்திலே சொல்லிக்கொண்டே இருப்போம், படிடா வேலைக்கு போடா, படிடா வேலைக்கு போடா என்று சொல்லி. மாணவர்களை பார்த்து நாங்கள் சொல்லிக்கொண்டே இருப்போம். சில தவறி விடுகிறது உண்டு. அந்தந்த சீசனில் எதை செய்ய வேண்டுமோ செய்யாமல் தவற விட்டிருக்கிற மாணவர்கள், இளைஞர்கள் பலர் இன்றைக்கு பரிதாபமாக ரோட்டில் நிற்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். குடும்பத்தை கட்டி காக்கிற பணியில் இருக்க வேண்டிய கணவன், மனைவி தன்னுடைய குழந்தைகளை கட்டி காக்க வேண்டிய பருவத்தில் இருக்கக்கூடிய காலத்திலே செய்ய வேண்டியதை செய்யாததினாலே பிற்காலத்திலே பல கஷ்டங்களை அனுபவிக்கிறதை நாம் பார்க்க முடியும். மறுபடியும் வாசிக்கலாமா? 19வது வசனம் மறந்துவிடக்கூடாது. 28வது அதிகாரம் 19வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தை திருப்தி ஆவான். தேங்க்யூ. அது வரைக்கும் படிச்சுட்டு இருக்கோம். டைம் அது வரைக்கும் தான் இருக்கும். திருப்தி ஆவான். 4வது வார்த்தை, 1வது வார்த்தை சாயில், 2வது வார்த்தை சிஸ்டம். அந்த சிஸ்டம் குறித்து படிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும். காலையில் 4:30 மணிக்கு டியூஷன் ஆரம்பிக்கிறாங்க பாளையங்கோட்டையில். 4:30 மணிக்கு என் மகனை கொண்டு போய் நான் டியூஷன் கூப்பிட்டுருக்கிறேன். 4:30 மணிக்கு போனால் அந்த சார் 3:45 4 மணிக்கு எழுமணும். 4:30 மணிக்கு அவருடைய அந்த ஹால் ஃபுல்லாயிரும். அந்த ஹால் ஃபுல்லாகிடுச்சுன்னா நின்று தான் டியூஷன் படிக்கணும். 4:30 to 5:30. ஸோ தட் இஸ் அ சிஸ்டம். காலையிலே எழுப்பி படிக்க போகிறது. அடுத்தது பாருங்கள், சீசன் என்று சொல்லி பார்த்தோம். அடுத்த வார்த்தை சோவர். சோவர் என்றால் விதைக்கிறவர் என்று அர்த்தம். எதை விதைக்கிறோம்? இதுவும் வேத வசனத்தின் அடிப்படையிலே ஒரு சம்பவத்தை நான் சுட்டி காட்டுகிறேன் உங்களுக்கு. எதை நாம் விதைக்கிறோம்? அதற்கு முன்பதாக சோவர் என்று சொல்ல வார்த்தையை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுகிறேன். சோவர் என்று சொன்னால் விதைக்கிறவர். யார் விதைப்பார்கள்? நாம தான் நமக்கு நிறைய விதைச்சிக்கிறோம். நம்ம கூட இருக்கிறவன் தான் விதைச்சிக்கிறான். என்னுடைய மாணவி ஒரு பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு, ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் நல்ல ஸ்டூடியஸ் கேர்ளாக தான் இருந்தா. நாட்கள் செல்ல அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு கிடைச்சான். அவகிட்ட வேற வித்தியாசமாக அவளுடைய மனதில் விதைத்து 3rd இயர் முடிச்சு போகலவா 3rd இயர் முடிக்கிற டைமில்
she was pregnant. எதை விதைக்கிறார்கள்? யார் விதைக்கிறார்கள்? முதலில் யார் விதைக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். அதான் சொல்லுவாங்க, டேய், பக்கத்து வீட்டில் அம்மா அப்பா சொல்லி கொடுப்பாங்க, டேய் அவங்க கூட சுத்தாத. சுத்துனா வேண்டாம், கேட்டுக்குங்களேன். உனக்கு ரொம்ப தெரியுமோ, உங்களுக்கு ரொம்ப தெரியுமோ, அவன் நல்லவன், அவன் நல்லவா, எதுக்கு? கேட்டுக்குங்க. எங்களுக்கு வயதில் மூத்திருக்கிற நாங்கள் சிலரை பார்த்தவுடன் எங்களால் புரிந்து கொள்ள முடியும், இந்த பொண்ணு இந்த பையன் இப்படித்தான் என்று சொல்லி. ஹலோ யங்ஸ்டர்ஸ், லிட்டில் ஒன்ஸ், யங்ஸ்டர்ஸ், உங்கள்கிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். சில விஷயங்களை நாங்கள் பார்த்தவுடன் எங்களுக்கு தெரியும், ரொம்ப பழகாத என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் பழகிறதுனால எங்களுக்கு என்ன பொறாமையா? இல்லை நீங்கள் பழகிறதுனால எங்களுக்கு எதுவும் பிரச்சனையா? இல்லை. ஆனால் யாரு கூட நாம் நிற்கிறோமோ, யாரு கூட நாம் இருக்கிறோமோ, அந்த கேரக்டர் நம்மக்கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகும். அது அந்த கேரக்டர் நம்மக்கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாய் பழக்கப்படுத்துவார்கள். ஒரு பையன் எங்கள் ஸ்டூடெண்ட்டு தான், நல்ல ஸ்பிரிச்சுவல் பாயாக உள்ள வந்தான். என் காலேஜில் ப்ரேயர் செல் உண்டு, சாப்பல் உண்டு, கவுன்சிலர் உண்டு, சாப்ளின் உண்டு. ஆனால் அவனுக்கு ரொம்ப நல்ல ஸ்மார்ட் கை. அவனுக்கு யார் மேலே அட்ராக்ஷன் வந்துச்சுன்னா, இன்னொரு ஸ்மார்ட் கை மேலே ஒரு அட்ராக்ஷன் வந்துச்சு. அவன் பணக்கார வீட்டு பையன், இவன் கொஞ்சம் ஏழை பையன். அவன் நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணி வருவான், இவன் சாதாரணமாக தான் ட்ரெஸ் பண்ணுவான். அவன்கிட்ட இருக்கிற அட்ராக்ஷனில் அவன் போய் ஜாயின் பண்ணா. அவன்கிட்ட சில பழக்க வழக்கங்கள் இருந்துச்சு, குடிக்கிற பழக்கம் வழக்கம் இருந்துச்சு. அவன் இதை இவங்கிட்ட சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நான் குடிக்க மாட்டேன், நான் பார்க்க மாட்டேன், நான் தொட மாட்டேன், அதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு நிற்கும்? பிடிவாதம் பண்ணி நிற்கிறது போல நின்று கடைசியில் அவனுடைய கூட்டணியில் விழுந்து விட்டான். யார் எதை நம்முடைய உள்ளத்திலே விதைக்கிறார்கள்? நம்முடைய 5 வார்த்தைகள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் உள்ளே இருக்கிறவங்க, பெரியவங்களுக்கு கூட அந்த வார்த்தைகள் உங்களுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். 5 ஷிப்ஸ்னால் கப்பல்கள் அல்ல, 5 வார்த்தைகள், ஆங்கில வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன். முதல் வார்த்தை ஃப்ரெண்ட்ஷிப். முதல்ல அவங்கள பார்த்த உடனே ஒரு ஹாய் சொல்லி, ஹலோ சொல்லி, ஓ நீங்கள் இந்த காலேஜில் தான் படிக்கிறீங்களா? ஆமாம், நான் இந்த காலேஜில் தான் படிக்கிறேன். எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள்? நான் வந்து பிஎஸ்சி பாட்டனி படிக்கிறேன். அப்படியா? நான் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கிறேன். அப்படியா? ஓ, நான் உங்களை பார்த்துருக்கிறேன் பல தடவை, ரொம்ப ஸ்மார்ட்டாக நடந்து போவீங்க, நல்லா பேசுவீங்க. கமான், ஃப்ரெண்ட்ஷிப் வருது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அடுத்த லெவல் எங்கே போகும் அப்படின்னா, ஃபெலோஷிப்புக்கு போகும். ஃபெலோஷிப், 5 வார்த்தை கேட்பேன், சொல்லணும். ஃபெலோஷிப்புக்கு போகும். அந்த ஃபெலோஷிப் என்னன்னா, சாயங்காலம் 5 மணிக்கு நம்ம நேற்று மீட் பண்ணலையே, கேன்டீனுக்கு நீங்கள் நான் 11 மணிக்கு டீ குடிக்க வருவீங்க, நேற்று வரலையே, நீங்கள் இன்னைக்கு எங்கே போனீங்க? ஸோ அந்த ஃபெலோஷிப் இஸ் மிஸ்ஸிங் நவ். ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஆரம்பிக்குது, அது ஃபெலோஷிப்புக்கு போகுது. வேலை பார்க்குற ஸ்தலங்களிலும் அதே தான், பெரியவர்களுக்கும் இதுதான். ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஆரம்பிக்கிறது, ஃபெலோஷிப்புக்கு போகிறது. அடுத்தது கோட்ஷிப்புக்கு வருகிறது. கோட்ஷிப் என்றால் ஒருவரை ஒருவர் அந்யோன்யமாக பழகுகிற ஒரு அனுபவம். காதல் என்று கூட அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளலாம். ஆப்போசிட் செக்ஸாக இருந்தால் காதல். கோட்ஷிப்புக்கு வருகிறது. அடுத்தது அந்த கோட்ஷிப், பாய் அண்ட் பாய், கேர்ள் அண்ட் கேர்ள், பாய் அண்ட் கேர்ள், கேர்ள் அண்ட் பாய், யாராக இருந்தாலும் சரி, அவங்க பழக அவங்களுடைய நட்பு அதிகமாக திக்காக வர்றதுனால, ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால, they seek for their presence, அவங்களுடைய presence இருக்கணும் என்று சொல்லி அவர்கள் தேடுகிறார்கள். இது நாளடைவில் எங்கே கொண்டு போய் விடும் அப்படின்னு சொன்னால், ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு போய் விடும். ரிலேஷன்ஷிப், ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னது? ஃப்ரெண்ட்ஷிப். செகண்ட் வார்த்தை என்னது? 3வது வார்த்தை என்னது? கோட்ஷிப். 4வது வார்த்தை ரிலேஷன்ஷிப். இந்த 5வது வார்த்தை எல்லாவற்றையும் இந்த 4
Yes, please. You have any other word? Yes, please. No, I would love to listen to you. என்ன வார்த்தை அது? Can you guess? Can you guess? Friendship, fellowship, courtship, relationship. அந்த வார்த்தை ரொம்ப நன்றி. Worship. Worship. எங்கே இருந்தாலும் அந்த அந்த ஷிப் வந்து அவங்க கூட இருந்துக்கிட்டே இருக்கும். அவன் எப்பவுமே அப்படித்தான். வீட்டில் இருந்தாலும் அவனை பற்றி தான் பேசுவாங்க, கடையில் இருந்தாலும் அவனை பற்றி தான் பேசுவாங்க. Worship. ஆராதிக்க ஆரம்பித்து விடும், ஆராதிக்க ஆரம்பித்து விடும். இது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்ல அந்த சோவர், டேய் உனக்கு அவனை பிடிக்குமாடா? அவனை எனக்கு பிடிக்கும். ஏண்டா பிடிக்கும்? அவனா அவன் அப்படி இப்படி அப்படி இப்படி அப்படி இப்படி வரிசையாக சொல்ல ஆரம்பிச்சிருவான். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், அவனுடைய உள்ளத்தில் ஏற்கனவே அவன் விதைக்க ஆரம்பித்து விட்டான், விதைக்க ஆரம்பித்து விட்டான். இந்த வர்ஷிப்புங்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேலே, கோட்ஷிப்புக்கு மேலே, ரிலேஷன்ஷிப்புக்கு மேலே, எல்லா ஷிப்புக்கும் மேலே, ஃபெலோஷிப்புக்கு மேலே, அதெல்லாம் கூட ஒரு டைமில் முறிந்து போகிவிடும். ஆனால் இந்த வர்ஷிப் மனசுக்குள்ள கிடந்து வருடங்கள் கடந்தாலும் அவளை ஆராதித்து கொண்டே இருக்கும். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். இந்த சோவர் விதைக்கிறவர் மாணவர்களுக்கு சின்ன வயசுலேயே, இன்னைக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரஜினி, எங்கள் காலத்தில் ரஜினி மாதிரி நடந்து வராருமா, இப்போ இந்த காலத்தில் விஜய் மாதிரி நடந்து வராரு, அஜித் மாதிரி நடந்து வராரு. இது என்ன, இது ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த இம்பேக்ட் இதை பைபிள் கேரக்டர்ஸுக்குள்ளே நம்ம கொண்டு வந்துட்டோம்னு சொன்னால், விதைக்கிறவர் கர்த்தருடைய வார்த்தையாகிய, மன்னிக்க வேண்டும், விதைக்கிறவர் கர்த்தராக இருந்து கர்த்தருடைய கேரக்டர்ஸை உள்ளே கொண்டு வந்து கர்த்தருடைய குணாதிசயங்களை உள்ளே கொண்டு வந்து விடுவார் என்று சொன்னால், there comes the real worship. அங்கே நிச்சயமான நித்தியமான worship வருகிறது. சோவர், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். எல்லாரும் நல்லா என்னை கவனிச்சுட்டே இருக்கிறீங்க. 1.25 மணி நேரம் இல்லை, 2.25 மணி நேரம் கூட எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். பயப்படாதீங்க, முடிச்சிருவேன் டைமுக்கு. எல்லாரும் என்னை கவனிச்சிட்டு இருக்கிறீங்க, கவனிங்க. எல்லாரும் என்னை கவனிச்சிட்டு இருக்கிறீங்க. நான் உங்ககிட்ட விதைத்து கொண்டு இருக்கிறேன். எஸ்,